அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று சற்று முன் திருமாவை செருப்பால் அடித்து இழுத்துச் சென்ற நேரடி காட்சி தமிழகத்தில் பரபரப்பு. இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. சதுரடியாக அனைவருக்குமே தெரியும். திருமாவளவன் அவர்களும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா காரின் மூலமாக இடித்து அவர் பார்த்தீங்கன்னா அடித்து கிழிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்து திருமாவளவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது என்னை முறைத்த காரணத்தின் அடிப்படையில் அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 தட்டு தான் தட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிய சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு பெரும் தமிழக மக்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சில ஜாதி அரசியலை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் செய்து வராரு அப்படின்ற மாதிரி இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய புகார் எழுந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் அதிரடியாக திருமாவளவன் அவர்கள் மீது பார்த்திங்கன்னா போட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக அவர் அடித்து இழுத்து சென்றதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஒருவர் பார்த்தீங்கன்னா பைக்கை அடித்து நொறுக்கி இது மாதிரி சம்பவங்கள் செய்திருந்த நிலையில் இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளும் பார்த்தீங்கன்னா விசிகா செஞ்சுருந்த நிலையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திருமாவளவன் அவர்களுக்கு 17 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் இவர் மீது நிறைய கிரிமினல் வழக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் டெல்லிக்கு அடித்து இழுத்து சென்றதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் சாட்டி பாஜகவை ஒரு அதிகார அரசியல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக குற்றச்சாட்டி வந்துற நிலையில் தான் இப்போ அதிரடியாக அவர்கள் செய்த சம்பவம் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருந்தாலுமே இந்த திருமாவளவன் செய்த நிலையில் திமுகவுடைய ஆட்சி எம்மா அதிகாரங்களை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் முதல்வர் ஸ்டாலின் மீது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. இந்த சிக்கலின் அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் திமுக நிலைப்பாரா அப்படின்றத பெரிய கேள்வியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சம்பவத்தின் அடிப்படையிலும் இப்போ திருமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. இருந்தாலும் திருமாவளவன் அதிரடியாக கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இருந்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.